ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்வீட் கார்னை வந்து இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சால்ட் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. வச்சு 3 விசில் வச்சு இறக்கிடுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு ஸ்வீட் கார்னு. வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி தண்ணி இல்லாமல் மாற்றி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து பச்சரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடணும். மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக அப்படி தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டையுமே போட்டு கிளறி விட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு திருப்பி வந்து கார்ன்ஃப்ளவரும் ரைஸ் ஃப்ளோரும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துடுங்க. இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் தாராளமாக. எந்த அளவுக்கு நல்லா பொரியுதோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாதியோடு எடுத்திங்கன்னா அது வந்து சவச்சவன ஆயிரும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விடுங்க. நல்லா செவக்க பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துருங்க எல்லாத்தையும். மொத்தமாக போட்டாலும் சரி, பாதியாக போட்டாலும் சரி, நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். நான் வந்து பாதியாக தான் போட்டு எடுத்தேன். எல்லாமே பொரிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா கொஞ்சம் அப்படியே எல்லா ஸ்வீட் கார்ன்லேயும் படுற மாதிரி ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக பெப்பரு, பொடிசாக கட் பண்ண வெங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி குடிக்க விடுங்க. நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா எல்லா சைடும் அப்ளை ஆனதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் சைஸ் லெமன் வந்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு குளிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா குளுக்குனதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இது வந்து கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.